கரும்புக்கு எல்லாருக்குமே தெரியும். கரும்பு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். சாப்பிட சாப்பிட இந்த வாயில் வந்து சாப்பிடணும், இனிப்பு. அதே சுண்டக்காய் இருக்குது. ஒரு சுண்டக்காய் வாயில் வச்சு கடிச்சு முடியாது. ஐயோ கசக்குன்னு முகமே ஒரு மாதிரி ஆகிடும். சரிதா, இந்த கரும்புக்கும் சுண்டக்காய்க்கு என்னத்தான் இருக்குன்னு சொல்லிட்டான். மனுஷனை பிறக்கிறப்ப குழந்தையாக இருந்து ஒரு 12-13 வயசு வரையும் நம்ம வாழ்க்கை இனிப்பாக இருக்குமா? எதுவும் தெரியாது. வீட்டில் எனக்கு அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, நம்ம அம்மா சமைப்பாளா, சமைக்க மாட்டாளா, அதெல்லாம் தெரியாது. விளையாடுவோம், சாப்பாடு போட்டு வைப்பாங்க, சாப்பிடுவோம். 12 வயசு வரையும் அந்த அறியாத வயசில் இனிப்பாக இருப்போம்மா. 15 வயசுலேருந்து 30 வயசு வரையும் வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டுமா. பிள்ளைகளாக இருந்தால் படிக்கணும், படித்து முடிச்சதும் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி கசப்பாயிருமா. அந்த 30 வயசுலேருந்து 40 வயசு வரையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வருமா. கல்யாணம், நம்ம மனைவி, பிள்ளை அப்படின்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வருமா. அந்த 40 வயசை தாண்டினதுமே 60 வயசு வரையும் திரும்ப வாழ்க்கை கசப்பாக மாறிடுமா. இந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம ஆயுசுலேயே அதுக்கு எல்லாம் நல்லா சேர்த்து வைக்கணும், சொத்தை சேர்த்து வைக்கணும், ஒரு வீட்டை கட்டி வைக்கணும், திரும்ப நம்ம வாழ்க்கை கசப்பாக மாறிடுமா. அதுக்கு பின்னாடி நம்ம உடம்பு பாதிச்சிடும். அப்போ வாழ்க்கையில் வந்து மனுஷனாக பிறந்தவங்களுக்கு இனிப்பும் கசப்பும் எப்படி கடவுள் படைச்சேனோ, ஏன் இனிப்பாகவே படைச்சிருக்கலாம்ல, ஏன் கசப்புன்ற ஒரு பொருளை படைச்சிருக்கே தேவையில்லை, எல்லாமே இனிச்சிருக்கலாம்ல. சுண்டக்காய் மட்டும் ஏன் கசக்கணும், அது இனிச்சிருந்தால் நல்லா இனிப்பாக சாப்பிட்டுக்கலாம்ல. நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை வந்து இனிப்பும் கசப்பும் கலந்ததே வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாமா. கடவுள் ஏன் படைக்கிறப்ப இனிப்பையும் கசப்பையும் படைச்சேன், நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தேன். இதை ஒரு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் போயிடும். படிக்கிறப்ப அடையை படைச்சிட்டே இல்லை, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இதுதே, இனிப்பும் கசப்புதே கலந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தாயிட்ட முறையிடணும். எங்கள் வாழ்க்கை எப்போவுமே கரும்பு மாதிரி இனிக்கன்னு தானே எல்லோரும் முறையிடுங்க. எங்கள் வாழ்க்கையில் கசப்பு வேண்டாட்டா, அது ஒரு ஓரமாகவே இருந்துட்டு போகுது. நான் என்னைக்கு கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தோம்மா, அம்மானு உன்னை இந்த கல்வத்தில் நாங்கள் கூப்பிட்டுட்டோம். நீ தாயாக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு எப்போவுமே கரும்பு மாதிரி இனிக்கிற வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி எல்லோரும் அம்மாட்ட கேளுங்க. அம்மா எல்லாத்தையும் அந்த இனிப்பான வாழ்க்கையை கொடுப்பா. சரியா?